தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள். இலங்கையின் புதிய மிக எளிமையாக ஆடம்பரங்களின்றி பதவியேற்ற நிலையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் சத்திய பிரமாணத்திற்கு பயன்படுத்தப்படாத 200 மில்லியன் ரூபாய் பணம் மக்களின் கணக்கில் வரவு வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இத்தகவலை கடற்தொழில் நீரியல் மற்றும் கடல் வள பிரதி அமைச்சர் ரட்ன கமகே தெரிவித்துள்ளார். அண்மையில் ஜனாதிபதி பதவி பிரமாணம் செய்து கொண்ட போது சுமார் 200 மில்லியன் வரவு செலவு திட்டத்தில் இருந்து ஒதுக்கப்பட்டதாகவும் அவர் கூறுகிறார். மேலும் தமது அரசாங்கத்தின் அமைச்சர்கள் பெற்றுக்கொண்ட சம்பளம் மற்றும் கொடுப்பனவுகள் அனைத்தும் இனி மக்களின் கணக்கில் வரவு வைக்கப்படும் எனவும் நீரியல் மற்றும் கடல்வள பிரதி அமைச்சர் ரட்ன கமகே தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கை ஆர்லைன்ஸ் நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சின் கீழ் வர்த்தமானியாக வெளியிடப்பட்டுள்ளது. 2025 ஆண்டு நவம்பர் மாதம் 25 வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தலின் ஊடாக புதிய அரசாங்கத்தின் கீழ் அமைச்சுக்கள் மற்றும் நிறுவனங்களின் கடமைகள் மற்றும் செயற்பாடுகளை விவரிக்கும் வகையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இந்த வர்த்தமானி அறிவித்தலை வெளியிட்டுள்ளார். ஸ்ரீலங்கன் விமான சேவையை விற்பனை செய்யும் திட்டத்தை கைவிட அரசாங்கம் எடுத்த தீர்மானத்திற்கு அமைய இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த ஆண்டு அக்டோபர் மாதம் ஸ்ரீலங்கன் விமான சேவையை விற்பனை செய்யும் திட்டத்தை கைவிட்டு அதிக லாபகரமான எதிர்காலத்திற்காக அதனை மறுசீரமைக்குமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பணிப்புரை வழங்கியுள்ளார். எதிர்காலத்தில் வாகனங்களை எவ்வாறு இறக்குமதி செய்வது என்பது தொடர்பில் தொழில் அமைச்சர் பேராசிரியர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ விளக்கமளித்துள்ளார். பல்வேறு பிரிவுகளின் அடிப்படையிலே வாகன இறக்குமதிக்கு அனுமதி வழங்கப்படும். விசேடமாக வர்த்தக வாகனங்கள், ஆனால் அது அந்நிய செலாவணி கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டது. ஆனால் இந்த விடயத்தை கருத்தில் கொண்டு எத்தனை இருப்புகள் உள்ளன என்பது ஏற்கனவே கவனத்தில் கொள்ளப்பட்டது. மேலும் மத்திய வங்கி சில வகையான கூடுதல் இடையகங்களை உருவாக்கியுள்ளது. அந்த வரம்புக்கு உட்பட்டு அந்த முன்னுரிமைகளின் அடிப்படையில் முதல் கட்டத்தில் அந்த வாய்ப்பு வழங்கப்படுகிறது. 3 சந்தர்ப்பங்களில் இவை வழங்கப்படவுள்ளன. ஏனெனில் இந்த உறுதிப்படுத்தல் திட்டத்தை பின்பற்றி படிப்படியாக செல்ல வேண்டும். கையிருப்பு இப்போது கணிசமான அளவு 6.4 பில்லியனாக உயர்ந்துள்ளது. எனவே இதை ஒரேயடியாக கைவிட்டு ஸ்திரத்தன்மையை உடைக்க மாட்டோம். சந்தை பொறிமுறையை தேவைக்கேற்ப செயல்பட அனுமதிப்போம் என்று குறிப்பிட்டார். புதிய அமைச்சரவையானது இனம், மதம் மற்றும் சாதி அடிப்படையில் அமைக்கப்படவில்லை. அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜேதிச தெரிவித்துள்ளார். புதிய அமைச்சரவை நியமனங்களில் முஸ்லிம் பிரதிநிதிகள் இல்லாதது குறித்து எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்கும் வகையில் அமைச்சின் இந்த கருத்து வெளியாகியுள்ளது. அத்தோடு அமைச்சு பொறுப்புகளை கையாள்வதில் மிகவும் திறமையான நபர்களை தாங்கள் தேர்ந்தெடுத்ததாகவும் நலிந்த ஜேதிச குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் மேல் மாகாண ஆளுநராக முஸ்லிம் வர்த்தகர் ஒருவர் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் பிரதி சபாநாயகர், பிரதி அமைச்சர் போன்ற பதவிகளில் முஸ்லிம் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் வகிப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். காரைதீவு மாவடிப்பள்ளி பகுதியில் உளவு வண்டியொன்று வெள்ள நீரில் அடித்து செல்லப்பட்டதில் 6 பேர் காணாமல் போயுள்ளனர். அம்பாறை அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தின் பிரதி பணிப்பாளர் MASEM ரியாஸ் இதனை தெரிவித்துள்ளார். எனினும் காணாமல் போயுள்ளவர்களின் விவரங்கள் இதுவரையில் வெளியாகவில்லை. அதே நேரம் காணாமல் போயுள்ளவர்களை மீட்கும் நடவடிக்கையில் கடற்படையினர் உள்ளிட்டோர் ஈடுபட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சீரற்ற வானிலை காரணமாக பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் தரையிறங்கவிருந்த 6 விமானங்கள் நேற்று திருப்பி அனுப்பப்பட்டுள்ளன. இதற்கமைய 3 விமானங்கள் மத்தள சர்வதேச விமான நிலையத்துக்கு அனுப்பப்பட்டுள்ளன. ஏனைய 3 விமானங்கள் இந்தியாவின் திருவனந்தபுரம் நோக்கி அனுப்பப்பட்டுள்ளதாக விமான நிலையம் தெரிவித்துள்ளது. நாட்டில் ஏற்பட்டுள்ள சீரற்ற காலநிலை காரணமாக தெதுரு ஓயாவின் நீர்மட்டம் வேகமாக அதிகரித்துள்ளதால் சில பகுதிகளுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதன்படி வாரியப்புல, நிக்கவரட்டிய, மகவ,
கொபேகனே, பிங்கரிய, பெல்லம, சிலாபம், ஆராய்ச்சிக்கட்டுவ மற்றும் ரஸ்நாயக்கபுர ஆகிய பகுதிகளுக்கு அடுத்த சில மணி நேரங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் அறிவித்துள்ளது. மேலும் இந்த பகுதிகளில் வசிப்பவர்களும் வாகன சாரதிகளும் அவதானமாக இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். பெங்கால் என பெயரிடப்பட்டுள்ள புயல் இன்று காலை புயலாக மாறும். இது கிழக்கில் கரையை கடக்கும். தென்கிழக்கு வங்காள விரிகுடாவில் உருவாகிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்போது அம்பாறைக்கு கிழக்காக 82 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது. புயலாக மாறும் பெங்கால் அதிவேகத்துடன் கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களுக்கு தற்போது கிடைத்து வரும் கனமழை இன்னமும் அதிகரிக்கும். ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மந்தமான வேகத்தில் நகர்வதால் இதன் பாதிப்புகள் எதிர்பார்த்ததை விட கூடுதலாக இருக்கும். இன்றும் நாளையும் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களுக்கு மிக மிக கனமழை கிடைக்கும். குறிப்பாக யாழ் மாவட்டத்துக்கு தற்போது கிடைக்கும் மிக கனமழை தொடரும். திருகோணமலை, மட்டக்களப்பு, முல்லைத்தீவு, கிளிநொச்சி, மன்னார் மாவட்டத்திற்கும் கனமழை தொடரும். இன்று இரவு முதல் அம்பாறை மாவட்டத்தில் படிப்படியாக மழை குறைவடையும். கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கு வீசும் வேகமான காற்று தொடரும். சில வேளைகளில் இந்த காற்று மணித்தியாலத்துக்கு 80 கிலோமீட்டரினை விடவும் வேகமாக வீசக்கூடும். ஆகவே எச்சரிக்கைகளை கருத்தில் கொள்ளுங்கள். தயவு செய்து உங்கள் பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் என கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. கொழும்பு கோட்டையில் இருந்து பதுளை நோக்கி பயணிக்கும் இரவு நேர அஞ்சல் தொடர்ந்து சேவை ரத்து செய்யப்பட்டுள்ளது. நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக இவ்வாறு குறித்த தொடர்ந்து சேவை ரத்து செய்யப்படுவதாக புகையிரத திணைக்களம் அறிவித்துள்ளது. மலையக தொடர்ந்து பாதைகளில் ஏற்பட்ட இடையூறுகள் காரணமாக இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இரவு நேர அஞ்சல் தொடர்ந்து சேவை மறு அறிவிப்பு வரை இயக்கப்பட மாட்டாது. மன்னம்பட்டி மகாஓயா வீதி வழியே பயணிப்பவர்களை மாற்று வழிகளை பயன்படுத்துமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தற்போது நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக அப்பாதையில் பிளவு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக குறித்த பாதை மூடப்பட்டுள்ளது. எனவே பாதையில் பயணிக்க உள்ளோரை வேறு பாதையை பயன்படுத்துமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இரணிமடு, முத்தையன்கட்டு ஆகிய நீர்த்தக்கங்களின் நீரைந்த பகுதிகளில் பொழியும் கனமழை காரணமாக ஆறுகள் பெருக்கெடுத்துள்ளன. இதன் காரணமாக குளங்களுக்கான நீர்வரத்து சடுதியாக அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் இவ்விரு நீர்த்தக்கங்களின் வான்கதவுகள் மேலும் திறக்கப்பட்டு உபரி நீர் வெளியேற்றப்பட உள்ளது. எனவே மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க அறிவுறுத்தப்படுகின்றனர். நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலையை கருத்தில் கொண்டு எதிர்வரும் 3 நாட்களுக்கான கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையை ஒத்திவைப்பதற்கு தீர்மானித்துள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமைச்சர் சுந்தர தெரிவித்துள்ளார். அதன்படி எதிர்வரும் 27, 28 மற்றும் 29ஆம் தேதிகளில் உயர்தர பரீட்சைகள் நடைபெற மாட்டாது என தெரிவித்துள்ளார். 10 மாவட்டங்களுக்கு தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் மண் சரிவு அபாய எச்சரிக்கையை விடுத்துள்ளது. இதன்படி களுத்துறை, காலி, பதுளை, கண்டி, கேகாலை, மாத்தறை, குருநாகல், ரத்தினபுரி, நுவரெலியா மற்றும் மாத்தளை ஆகிய மாவட்டங்களுக்கே இந்த மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த பகுதிகளில் வசிப்பவர்கள் திடீரென நீர்க்கசிவு, சுவர்கள் மற்றும் நிலத்தில் விரிசல் ஏற்படுவதை அவதானித்ததால் உடனடியாக பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். சீரற்ற காலநிலை காரணமாக வெள்ள நீரினால் ஒருவர் இழுத்து செல்லப்பட்டுள்ள சம்பவம் மட்டக்களப்பில் பதிவாகியுள்ளது. வெள்ளாவளிக்கும் மண்டூருக்குமான பிரதான தம்போதிக்கு மேலால் வீதியை மூடி 4 அடி உயரத்தில் வெள்ள நீர் பாய்ந்து ஓடும் நிலையில் அதனை கடந்து செல்ல முற்பட்ட போதே குறித்த நபரை வெள்ள நீர் இழுத்து சென்று காணாமல் போயுள்ளார். அத்துடன் பட்டிப்பளை, காத்தான்குடி, கோரளைப்பற்று, கிரான், மண்முனை, வடக்கு, ஏறாவூர்பற்று, செங்கலடி பிரதேச செயலக பிரிவில் உள்ள 161 குடும்பங்களை சேர்ந்த 522 பேர் உறவினர் வீடுகளில் தஞ்சமடைந்துள்ளதுடன் குளங்களின் வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளதால் பல பிரதேசங்களுக்குமான போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது. அடுத்த 24 மணித்தியாலங்களுக்கு வடக்கு, கிழக்கு, மத்திய, ஊவா மாகாணங்களின் சில இடங்களில் 200 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை வீழ்ச்சி பதிவாக கூடும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது.
வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்ட புதுப்பிக்கப்பட்ட அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதே நேரம் நாட்டை சூழவுள்ள ஆழமான மற்றும் ஆழமற்ற கடற்பரப்புகள் மற்றும் நிலப்பகுதிகள் தொடர்பில் அவதானமாக இருக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் சிவப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. தென்மேற்கு வங்காள விரிகுடாவில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு நிலை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறியுள்ளதாகவும் வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இத்துடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.